ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை ஸ்ரேயா குப்தாவை பத்தி பேச போறோம். அவங்கள பத்தி பேச என்ன இருக்கு? அவங்க யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவங்க ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள்ல ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஓப்பன் டாக்கா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகை ஸ்ரேயா குப்தா அப்படிங்கிறவங்க பல படங்கள்ல வந்து சின்ன சின்ன கேரக்டர், சின்ன சின்ன ரோல்ஸ் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது சூர்யாவோட வாரணம் ஆயிரம் படத்துல பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் கூட தர்பார் படத்துல பண்ணியிருக்காங்க. தனுஷ் கூட திருவிளையாடல் படத்துல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சோ இதை தவிர்த்து பாலிவுட்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான் கூட ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ் இப்ப ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தில. சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ரேயா குப்தா வந்துட்டு ஒரு விஷயத்த ரொம்ப ஓப்பன் டாக்கா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆரம்ப காலகட்டத்துல இவங்க சினிமாக்குள்ள வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்போ அது பல மடங்கா பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட திறமையை வச்சு ஒரு இடத்துக்கு வரும்போது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பொண்ணோட திறமையும் அவங்களோட ஆசையும் கனவையும் பார்க்காம அந்த பொண்ணோட உடல் அமைப்பை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்து அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்டர் கூப்பிட்டு பேசுறாரு, நீங்க கேமராமேனை மீட் பண்ணணும், நீங்க வந்து எடிட்டரை மீட் பண்ணணும், நீங்க வந்து ஹீரோவை மீட் பண்ணணும், நீங்க வந்து டைரக்டரை மீட் பண்ணணும், இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரை மீட் பண்ணணும். ப்ரொடியூசருக்கு உங்களை பிடிச்சாதான் நீங்க அந்த படத்துல நடிக்க முடியும். அப்ப ப்ரொடியூசர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்க அதுக்கெல்லாம் ஓகேனா நீங்க வந்து ஒரு பர்சனல் மீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க மீட் பண்ண ஒவ்வொரு டைரக்டர்ஸுமே சொல்லியிருக்கிறதா ஒரு ஷாக்கிங் நியூஸை சொல்லியிருக்காங்க. இது ஷாக்கிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஃபீல்டுலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. பட் சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதிகமாவே இருக்கு, ஃபோக்கஸ்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு கம்பெனியா ஏறி ஏறி இறங்கியிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல கம்பெனி இருக்கு, நிறைய உப்மா கம்பெனியும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒவ்வொரு டைரக்டர்ஸும் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசாம எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல, எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, என்னோட திறமை இருக்கு, எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, எனக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, எனக்கு லாங்குவேஜஸ் தெரியும், எல்லா விஷயமும் என்னால் பண்ண முடியும், ஆக்டிங்ல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு இடத்துல போய் நிற்பேன். அவ்வளோ ஆசையோட, அவ்வளோ கனவுகளோட, அவ்வளோ லட்சியங்களோட எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நான் அந்த இடத்துல போய் நிற்பேன். அப்படி நிற்கும் போது அவங்க வந்து ஆடிஷன் வைக்கிறேன், நீங்க இதை நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு டைரக்டர் கிட்ட வந்து என்ன சீன் நடிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் எனக்கு ஒரு சீன் கொடுத்தாரு. அது உண்மையில ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹாப்பியான சீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஹாப்பியான சீனை பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க அங்க பண்ணக்கூடாது, என் மடியில வந்து உட்கார்ந்துட்டு இந்த சீனை பண்ணி காட்டுங்க கண்ணாடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்படி சொல்லும் போது அவருக்கு நான் ஒரே ஒரு பதிலடியா கொடுத்தேன். எனக்கு நின்றுட்டு தான் நடிக்க தெரியும், யார் மடியிலயும் உட்கார்ந்துட்டு எனக்கு நடிக்க தெரியாது, நான் வேணா அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துட்டு அங்க இருந்து நான் போயிட்டேன். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் எந்த ஷூட்டிங் போனாலும் எந்த ஆடிஷன் போனாலும் தனியா போகவே மாட்டேன். என் அம்மாவோட தான் நான் போவேன். என் அம்மா வந்து கேட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருப்பாங்க, நான் கேட்டுக்கு உள்ள இருப்பேன். ஆனாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ போற பொண்ணுங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சென்னையில அவங்க அட்டென்ட் பண்ண ஆடிஷன்ஸ்லயும் சரி, அவங்க மீட் பண்ண நிறைய டைரக்டர்ஸுமே சரி, இந்த மாதிரி விஷயம் நிறையவே சென்னையில அவங்களுக்கு நடந்திருக்கு. இதே மும்பைல போயிட்டு அந்த பாலிவுட் வெப் சீரிஸ் பண்றதுக்கு முன்னாடியும் நிறைய ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸை மீட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இந்த மாதிரி யாருமே என்கிட்ட பெருசா நடந்துக்கல, அங்க எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவுமே நடக்கல, இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அங்க கிடைக்கல, அங்க யாருமே இதெல்லாம் பெரிய விஷயமா அவ்வளவா எடுத்துக்கல. ஆனா சென்னை பீப்புள்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த ரொம்பவே ஓப்பனா உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்கள பார்த்த அத்தனை டைரக்டர்ஸுமே நீங்க இத்தனை பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஒரு கேமரா முன்னாடி ஹீரோயினா நிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே அவங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே வரவே இல்லையா தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சோ இப்போ பாலிவுட்ல சல்மான் கான் கூட ஒரு வெப் சீரிஸ்ல நல்ல கேரக்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா சினிமாவில தமிழ்ல எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல. தமிழ்ல கிடைச்சதால இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் தான். பட் எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார் தான். ஆனாலும் என்னோட ஃபேஸ் வந்து பெரிய அளவுல வெளியே தெரியுமா, என் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. இந்த படத்துல இந்த கேரக்டர்ல இந்த நேம்ல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் அவங்களால ஓரளவுக்கு யோசிச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுது.
தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி நான் கேட்கல, அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லா இடத்துலயுமே ரொம்பவே கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க. உங்களோட திறமையும் உங்களோட தைரியத்தையும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டுமே வச்சு நீங்க ஒரு இடத்துல போயிட்டு வேலை பாருங்க, வேற எதையும் வச்சு நீங்க வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.